கேன்சர் வந்துடுச்சு, சாக போறாரு. பத்ரி படத்தில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இவரை கராத்தே மாஸ்டர் வந்திருப்பார் இல்லையா? ஸோ அவரை ஆக்சுவலாக இந்த இந்த பதிவு நான் போடும்போது அவர் இல்லை, அதுதான் உண்மை. அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, நம்ம சாக போகிறோம் அப்படின்றதுக்கு நோய் தீராத ஒரு வியாதி வந்துடுச்சு, இப்போ ஒரு கேன்சர் சொல்லியிருந்தார். ஸோ அதெல்லாம் நினச்சி கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. உண்மை அப்படி தாங்க. என் மனசில் பட்டதை தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சொல்லிட்டு போங்க. இன்றைக்கி நம்ம நாளைக்காக அதுக்காக சேர்த்து வைக்கக்கூடாது. அதுக்காக நம்ம எல்லாத்தையும் உடனே பண்ணணும் அப்படி கிடையாது. பட் ஆனாலும் இன்றைக்கி நீங்கள் நினச்ச ஒரு பிடி சாப்பாடு நாளைக்கு சாப்பிட்லான்னு எடுத்து வச்சா அது கெட்டு போய் கீழே தான் கொட்டுவோம். அது மாதிரி தாங்க வாழ்க்கையிலுமே சில தருணம். நீங்கள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே காலையில் சூரியன் வரும், அந்த ஒரு மரத்து மேலே பனி சொட்டி கீழே சொட்டும். அந்த ஒரு நிகழ்வை நீங்கள் உள் மனசுலேருந்து ஃபீல் பண்ணி பார்க்கலன்னா, நாளைக்கு அதே பருவகாலம் மாறும்போது அந்த பனித்துளி அங்கே இருக்காது, அதே சூரியன் கொஞ்சம் நகர்ந்து இருக்கும். அப்போ நமக்கு அந்த